அடுத்ததாக கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக 5ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்போது 6ஆம் பாவத்துக்கு வந்திருக்காருங்க. ஏற்கனவே ஜென்மச்சனியின் காரணமாக இப்போதுதான் கொஞ்சம் விடுதலையாகி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்ம ராகு உள்ள நுழைஞ்சு ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கடைசியில் இருக்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் சதய நட்சத்திரக்காரர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த குரு பார்வை மேலும் அதிகமான நற்பலன்களையே தரும். ஜென்ம ராகுவினால் தொந்தரவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு பகவான் நற்பலன்களையே தர இருக்கிறாருங்க. 6ஆம் பாவத்துல அமரக்கூடிய குரு பகவான் அங்கிருந்து நேராக 12ஆம் பாவத்தை பார்க்க இருக்கிறார். அதனால கடன் வாங்கி ஒரு சில விஷயங்களை செய்வதன் மூலமாக நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். வீடு கட்டுதல் இது போன்று கையில் இருக்கும் பணத்தை செலவு செய்து அல்லது கடன் வாங்கி செலவு செய்து செய்யக்கூடிய இந்த சுப காரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. குரு 2ஆம் பாவத்தை பார்ப்பதனால போதுமான அளவுக்கு தன வரவு அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். 7ரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதனால அந்த சனியின் வீரியம் குறைந்து சனி பகவான் தன்னுடைய கஷ்டங்களை குறைத்துக் கொள்வார். குரு பகவான் தன்னுடைய லாபங்களையும் தன்னுடைய தனத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. தொழில் ஸ்தானமாகிய ஜீவனஸ்தானமாகிய இந்த 10ஆம் பாவகத்தை குரு பகவான் தொடர்பு கொள்றதுனால வேலையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இத்தனை நாட்களாக வேலை இல்லை, அதனால வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல வேலை கிடைக்குங்க. செய்யும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெரிய அளவில் பண வரவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மொத்தத்துல இத்தனை நாட்களாக பட்ட கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகிற ஒரு நல்ல குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு அமைஞ்சிருக்குங்க.